பத்ரு போர்ல கலந்துக்கிட்ட முஸ்லிம் படையினருடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதை காஃபிர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக காமிச்சு, காஃபிர்களுடைய படைகள் அதிகமாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் குறைவான எண்ணிக்கையாக காமிச்சான். இதை சூரத்துல் அன்ஃபால்ல 43வது வசனமாக சொல்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ரு போர்ல 1000 மலக்குமார்கள் முதல் 5000 மலக்குமார்கள் வரை நேரடியாக உதவியை அனுப்பி அவங்களுக்கு உதவி செய்தான். இதல ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களும் போரில் கலந்து கொள்ள போர் கவசங்களுடன் குதிரையில் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த போர்ல கலந்துகிட்ட மக்களுக்கு அல்லாஹ் 2 சிறப்புகளை கொடுத்திருக்கான். யாரெல்லாம் பத்ரு போர்ல கலந்துகிட்டாங்களோ அவங்களுக்கு ஸ்வர்க்கம் கடமையாக்கி விட்டு நரகத்தை தடை செய்து விட்டான். 2, பத்ரு போர்ல கலந்துகிட்டவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டான். அவங்க விரும்பியதை அவங்க செய்து கொள்ளலாம் அப்படின்னு சஹீஹுல் புகாரில கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும்